ராசி சக்கரத்தில் 12வதாக வரக்கூடிய ராசி மேசராசியாகுங்க. அங்காரகன் என்று செவ்வாய் பகவான அதிபதியாக கொண்டது இந்த மேசராசியாகும். இந்த ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா துருதுருன்னு இருப்பாங்க. பார்க்க சற்று கரடு முரடாக இருந்தாலும் கூட அதிகமாக கோபப்படக்கூடியவங்களாக இருப்பாங்க. அதே போல் மற்றவங்களை அனுசரித்து செல்லக்கூடியவங்க அன்பானவங்க அப்படின்னும் சொல்லலாங்க. தன்னுடைய குடும்பத்தையும் மற்றவங்களையும் அதிகமாக அன்பு அரவணைப்போடும் பார்க்கக்கூடியவங்க. மற்றவங்களை போல் இல்லாமல் எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் சரிங்க, அந்த முடிவில் வேகமாக செயல்படுத்தக்கூடியவங்க, ரொம்பவே விசுவாசமாகவும் செயல்படக்கூடியவங்க. இந்த ராசிக்காரங்க எந்த வேலை செஞ்சாலும் சரிங்க, முழு அர்ப்பணிப்போடு செய்யக்கூடியவங்க. இப்படிப்பட்ட மேச ராசிக்காரங்களுக்கு வருகின்ற 15 நாட்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகிறது? சாதகமான பலன்கள் கிடைக்க போகிறதா, பாதகமான பலன்கள் கிடைக்க போகிறதா, கிரக அமைப்புகள் எப்படி அமைஞ்சிருக்குது, நற்பலன்கள் எப்படி கிடைக்க போகிறது, நட்சத்திர பலன் எப்படி அமையப் போகிறது என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவுமே உங்களை நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடையுங்க. நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கருங்காலி மாலை பற்றி இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் யாருமே தெரியாதவங்க இருக்கவே முடியாதுங்க. கருங்காலி மாலையை பார்த்திங்கன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஜவ் மாலையாகவும் பயன்படுத்திட்டு வராங்க, கழுத்தில் அடியக்கூடிய மாலையாகவும் பயன்படுத்திட்டு வராங்க. அதே போல் கையில் பிரேஸ்லைட்டாகவும் நிறைய பேர் பயன்படுத்திட்டு வராங்க. உங்களுக்கும் கருங்காலி மாலை வேணும்னா இந்த வீடியோவுக்கு கீழே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்குறேன். இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நீங்கள் 12 ராசிக்காரரில் எந்த ராசிக்காரர் என்பதையும் உங்களுடைய நட்சத்திரம் என்ன என்பதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். செவ்வாய் பகவான அதிபதியாக கொண்ட மேச ராசிக்காரங்க பார்த்திங்கன்னா ரொம்பவே ஆற்றலோடு வலிமையோடு அதிகமாக இருக்கக்கூடியவங்க. இருந்தாலும் ஒரு நிலையற்ற இயல்பில் இருக்கக்கூடியவங்க. ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலை வரும்போது வேலை செய்வதை அவங்க விரும்ப மாட்டாங்க. எந்த ஒரு விஷயத்திலையுமே சீக்கிரமாக எந்த ஒரு முடிவையும் எடுக்க மாட்டாங்க. ரொம்பவே சலிப்புத்தன்மை உடையவங்க அப்படின்னும் சொல்லலாங்க. இவங்க பார்த்தானா சாதாரண விஷயங்களை கூட வேடிக்கையாக மாற்றக்கூடிய திறமை கொண்டவங்க. எந்த விஷயத்தையுமே தைரியமாக ஃபேஸ் பண்ணக்கூடியவங்க. அதனால தான் இவங்களுடைய வேலைகளை வேகமாக செஞ்சு முடிப்பாங்க. அதே போல் பழமையான எண்ணங்கள் கொண்டவங்க இந்த மேஷ ராசிக்காரங்க அப்படின்னு சொல்லலாங்க. இவங்க பார்த்திங்கன்னா நெருப்பு சம்பந்தமான வேலைகளான வேலை, இராணுவம், காவல்துறை, விளையாட்டு, மருத்துவம், அரசு நிர்வாகம் தொடர்பான வேலைகளில் சிறப்பாக செயல்படக்கூடியவங்க. இவங்க எந்த துறைக்கு போனாலுமே சரிங்க அதிகமாக சம்பளம் வாங்கக்கூடியவங்க. இவங்களுடைய ஜாதகத்தில் சந்திரனுக்கும் மற்ற கிரகங்களுக்கும் இருக்கக்கூடிய அமைப்பை வைத்து தாங்க மதிப்பிட முடியும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. இவங்க பார்த்திங்கன்னா குடும்ப உறுப்பினர்களோடு அதிகமாக பாசமும் அரசரணையாகவும் இருக்கக்கூடியவங்க. மேசராசிக்காரங்களுக்கு வருகின்ற 15 நாட்களுக்கு எப்படி நற்பலன் அமையப்போகுது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படுங்க. குடும்பத்தில் சில சிரமங்கள் இருந்தாலும் கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமையானது அதிகரிக்கக்கூடிய நேரமாகுங்க. அதே நேரத்தில் நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போவது ரொம்பவே நல்லது. இப்போ காசு பணம் கையில் இருந்தாலும் குடும்ப மகிழ்ச்சி தான் முக்கியம் அப்படின்னு கணவன் மனைவி 2 பேருமே புரிந்து கொள்ளக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குது. அதிகமாக பார்த்திங்கன்னா திருமண நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகளானது உங்களுக்கு அதிகரிக்குங்க. அதே போல் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கையானது அதிகரிப்பதற்கான நேரமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க. மின்சாதன பொருட்களுடைய விற்பனையானது அதிகரிக்கும். கையில் தாராளமாக பணம் புரளக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க. வங்கி இருப்புகள் அனைத்துமே உயருங்க. உறவினர்களால் உங்களுக்கு ஆதாயம் உண்டாகும். வீட்டு தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குது. வெளியூர் பயணங்கள் உங்களுக்கு கொஞ்சம் அலைச்சலாக கொடுக்கலாங்க. ஆனால் ஆதாயம் உண்டாகக்கூடிய நேரமாகும். கோவில் திருவிழாக்களில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படுங்க. பிள்ளைகள் பெற்றோர்களுடைய மனமறிந்து இந்த காலகட்டத்தில் நடந்து கொள்வது ரொம்பவே நல்லதுங்க. நீங்கள் செஞ்சுட்டு வர தொழிலில் எதிர்பாராத நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குது. வியாபாரத்தில் வெற்றி பணப்புழக்கமானது அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாகுங்க. இதுவரைக்கும் இருந்துட்டு வந்த மறைமுகமான எதிர்ப்புகள் அனைத்துமே விலகக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குது. அதனால் பெரிய பாதிப்பு எதுவுமே ஏற்படாதுங்க. கடை கணக்கு வழக்குகளில் கொஞ்சம் கவனமாக இருப்பது ரொம்பவே நல்லது. குடும்ப பொறுப்பில் இருக்கக்கூடிய பெண்கள் பார்த்திங்கன்னா சிறப்பாக செயல்படக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க. உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்துமே பூர்த்தியாகக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க. வேலைக்கு போகக்கூடிய பெண்கள் நீங்கள் எதிர்பாராத நன்மைகளெல்லாம் உங்களுக்கு நடக்கக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது. நீங்கள் முருகப்பெருமான வழிபாடு செஞ்சுட்டு வாங்க, உங்கள் வாழ்க்கையில் நல்லதே நடக்குங்க. அதே போல் கந்த சஷ்டி கவச பாராயணம் செய்தது நன்மையை கொடுக்குங்க.
மேச ராசிக்காரங்களுக்கு வருகின்ற நாட்களில் கிரக நிலை எப்படி அமைஞ்சிருக்குது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. சுகஸ்தானத்தில் குரு, பஞ்சமஸ்தானத்தில் கேது, களத்திரஸ்தானத்தில் புதன், அஷ்டமஸ்தானத்தில் சூரியன், செவ்வாய், சுக்கிரன், லாபஸ்தானத்தில் சனி, ராகு, அயன சயன போகஸ்தானத்தில் சந்திரன் என கிரக நிலைகளானது அமைஞ்சிருக்குதுங்க. வருகின்ற நாட்களில் மேச ராசிக்காரங்களுக்கு நட்சத்திர பலன் எப்படி அமைஞ்சிருக்குது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்களில் அவங்களுடைய ஆரோக்கியம் பார்த்திங்கன்னா நல்லா இருக்கும். நீங்கள் செஞ்சுட்டு வரக்கூடிய தொழில், வேலை, உத்தியோகத்தில் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க. நீங்கள் அதிகமாக சேமிக்கக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது. உங்களுடைய உழைப்பு, நம்பிக்கையும் உங்களுக்கு முழுமையான பலனையும் பெற்றுக் கொடுக்குங்க. உங்களுக்கு இதுவரைக்கும் இருந்துட்டு வந்த எதிர்ப்புகள், இடையூறுகள் அனைத்துமே விலகக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது. உங்களுடைய தன்னம்பிக்கையும் தைரியம் அதிகரிக்கக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க. நீங்கள் எதிர்பார்த்தது எல்லாமே நீங்கள் போராடித்தாங்க வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது. மேச ராசி பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்களில் உங்களுடைய கடமையை சிறப்பாக செஞ்சு முடிப்பீங்க. பொருளாதாரத்தில் இருந்துட்டு வந்த சின்ன சின்ன இடர்பாடுகள், பிரச்சனைகள் அனைத்துமே விலகக்கூடிய நேரமாகுங்க. மருத்துவ செலவு, வீண் விரய செலவானது அதிகரிக்கக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குது. கொஞ்சம் உங்களுடைய உடல் நலத்தில் கவனம் செலுத்துவது ரொம்பவே நல்லதுங்க. அதே போல் சில சமயத்தில் உங்களுக்கு விரக்தி கூட ஏற்படுங்க. கொஞ்சம் கவனமாக இருக்க வேணும். ஜாதக தசா புத்தியை அனுசரிக்க தேவையான பரிகாரங்களை செஞ்சுட்டு வருவது மனதுக்கு ஆறுதலை கொடுக்குங்க, நம்பிக்கையை கொடுக்கும். தொழில், வியாபாரம், உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளானது படிப்படியாக விலகக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க. கார்த்திகை 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா கடந்த காலத்தில் உங்களை விட்டு சென்றவங்க உங்களிடமே திரும்பி வரக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க. உங்களுடைய உறவானது பலப்படுங்க. அதே போல் தொலைபேசி மூலமாக சில புதிய ஒப்பந்தங்களானது உங்களுக்கு தேடி வரக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க. அந்த ஒப்பந்தத்தின் மூலமாக உங்களுக்கு அதிகமான லாபம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது. குடும்பத்தில் மகிழ்ச்சி குறைவதற்கான வாய்ப்பு இருக்குதுங்க. கொஞ்சம் கவனமாக இருக்க வேணும். நீங்கள் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்கான காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க. வரக்கூடிய காலகட்டத்தில் உங்களுடைய செல்வாக்கானது உயரக்கூடிய நேரமாகுங்க. நீங்கள் வேலைக்காக முயற்சி செஞ்சுட்டு வந்தீங்கன்னா அந்த வேலையானது உங்களுக்கு வெற்றிகரமாக முடியக்கூடிய நேரமாகுங்க. வெளிநாடு தொடர்புகள் உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்குங்க. மேலுமே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த நேரத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது ரொம்பவே நல்லது. உங்களுடைய வேலையில் மட்டும் கவனமாக இருப்பதும் அதே நேரத்தில் ரொம்ப அவசியமாக இருப்பது ரொம்பவே முக்கியமானதாக சொல்லப்படுதுங்க. உங்களுடைய தொழில் எந்த அளவுக்கு அக்கறை செலுத்துறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க. புதிய வேலைகள் உங்களை கையில் எடுக்கும்போது அதனுடைய பின்விளைவுகளை கொஞ்சம் யோசித்து எடுப்பது ரொம்பவே நல்லது. விவசாயிகள் விளைச்சலில் கவனமாக இருக்க வேணுங்க. அரசு பணியாளர்கள் அதிகாரிகளுடைய ஆலோசனையை கேட்டு நடப்பது இந்த காலகட்டத்தில் நன்மையை கொடுக்குங்க. குடும்பத்தில் இருந்துட்டு வந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் அனைத்துமே விலகக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க. கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமையானது அதிகரிக்கும். சிலருக்கு வேறொருத்தரால் சில பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருப்பது கொஞ்சம் கவனமாக இருக்க வேணுங்க. அதே போல் அரசு வழியில் நீங்கள் செஞ்சுட்டு வரக்கூடிய எந்த ஒரு முயற்சியுமே இந்த நேரத்தில் கொஞ்சம் தாமதப்படுவதற்கான நேரமாகவும் அமைஞ்சிருக்குது. கொஞ்சம் நீங்கள் நிதானமாகவும் கவனமாகவும் இருக்க வேணுங்க. அரசியல்வாதிங்க தலைமைக்கு கட்டுப்பட்டு செயல்படுவது ரொம்பவே முக்கியமானதாக சொல்லப்படுதுங்க. எந்த ஒரு வேலையிலையுமே சட்டத்திற்கு உட்பட்டு நீங்கள் செய்வது உங்களுக்கு நன்மையை கொடுக்குங்க. அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் வேலையில் இருந்துட்டு வந்த தடைகள், தாமதங்கள் அனைத்துமே விலகக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க. சிலருக்கு உடல்நிலையில் சின்ன சின்ன பாதிப்புகள் ஏற்படலாம். கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது. உங்களுடைய தேவைக்கேற்ற வருமானமானது உங்கள் கைக்கு வந்து சேரக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க. பழைய கடன்கள் அனைத்துமே வசூலாகக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குது. நீங்கள் கடன் கொடுத்திருந்த பணம் பல முறை கேட்டும் வராமல் இருந்த நிலையானது இந்த நேரத்தில் உங்களுடைய வீடு தேடி வரக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க. வியாபாரத்தில் முதலீட்டுக்கு ஏற்ப ஆதாயம் கிடைக்கக்கூடிய நேரமாகும். அதே போல் பார்த்தீங்கன்னா அவசர வேலைகளில் இந்த நேரத்தில் நீங்கள் ஈடுபட வேண்டாங்க. நீங்கள் எந்த ஒரு முயற்சியும் இந்த காலகட்டத்தில் செய்யும்போது கொஞ்சம் நிதானமாகவும் யோசித்து செய்வதும் உங்களுக்கு நன்மையை கொடுக்குங்க. அதே போல் பார்த்திங்கன்னா எதிர்பாலினத்தை விட கொஞ்சம் விலகி இருப்பது உங்களுக்கு நன்மையை கொடுக்குங்க.
சூரியன் திடீர் நெருக்கடிகளை கொடுப்பாருங்க. மனதில் குழப்பமானது அதிகரிக்கக்கூடிய நேரமாகும். உங்களுடைய வேலைகளில் தடையும் தாமதமும் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குதுங்க. அரசு வழி முயற்சிகள் அனைத்துமே இழுபறியாக இருக்கக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குது. வேலையில் இருப்பவங்களுக்கு திடீர் இடமாற்றம், மேலதிகாரிகளோட அதிருப்தி நிலையானது ஏற்படுவதற்கான சூழ்நிலையும் இருக்குதுங்க. மேலுமே பார்த்தீங்கன்னா கலைஞர்கள், வியாபாரிகள் எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் உங்களுடைய கைக்கு வந்து சேரக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க. உறவினர்கள் வழியில் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.